மூட்டு வலி உள்ளவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாம எப்படி சிகிச்சை எடுத்துக்கிறது, எப்படி முடிந்த வரைக்கும் நம்மளை எப்படி நம்ம குணப்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன 2 விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயட், ஒரு சின்ன ஒரு காய்கறி உணவு முறைகள். சொரக்காய் நிறைய சாப்பிட்ணும். சொரக்காயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி நிறைய இருக்குது. உடம்புல உள்ள நீர் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துரும். சரிங்களா? இந்த முட்டிலாம் பார்த்திங்கன்னா வீங்கி போயிருக்கும் நிறைய பேருக்கு. நடக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். 2 சிலிண்டரை கட்டிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், சொரக்காவை அப்படியே தோலோட பச்சை ஜூஸ் போட்டு அரைச்சி வடிகட்டி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி ஒரு டம்ளர் ஒரு 100 ml குடிக்கலாம். குடிக்க என்ன பண்ணால் நீர் எல்லாமே வற்றிடும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு சாப்பிடணும். ஆரஞ்சில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. ஆரஞ்சு பழமாகவும் சாப்பிட்லாம், ஜூஸாகவும் சாப்பிட்லாம். சரிங்களா? அதெல்லாம் சாப்பிட உடம்பு அந்த கால்சியம் நல்லா கிடைக்க முட்டி வலி நல்லா குணமடைஞ்சிரும். அதுக்கப்புறம் முருங்கை விதை எண்ணெய், அந்த எண்ணெயை வாங்கிட்டு ஒரு கரண்டியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டியில் அந்த எண்ணெயை விட்டுட்டு முட்டியில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். சரிங்களா? முட்டியை வந்து இந்த பக்கம் இப்படி நல்லா மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இப்படி மசாஜ் பண்ணணும். சரிங்களா? 2 முட்டிக்குமே பண்ணணும். இல்லை எனக்கு இந்த முட்டியில் வலி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, இந்த முட்டியும் சேர்த்து பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த முட்டிக்கு பின்பக்கம் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இந்த முட்டிக்கு பின்பக்கம் நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப வலி இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய நரம்பு இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே நல்லா கரைச்சி விடுங்க. இதை போட்டு பண்ணனாலே அங்கே இருக்க நரம்பு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். முட்டியோட அந்த வீக்கம் வத்திரும். முட்டி இதை பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கால் நல்லா ஃப்ரீ ஆகி நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இப்போது முட்டி வந்து எனக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கான நீங்கள் தகுந்த டாக்டரை பார்த்து அதுக்கான சிகிச்சை முறையை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து பல வருஷமாக நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம். உடம்போட ரொம்ப ஹீட்டாக இருக்கும். உங்களுக்கு காலுக்கு போக பிளட் சர்க்குலேஷன் போகாமல் இருந்திருக்கும். அப்போ முட்டியில் சில தேஞ்சிருக்கலாம், முட்டி உள்ளே நொறுங்கியிருக்கலாம். அதுக்கான சிகிச்சை முறையை கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு தகுந்த டாக்டரை பார்த்து அதுக்கான சிகிச்சை முறையை எடுத்து தான் ஆகணும். சரி, மூட்டு வலி இருந்தால் நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கான உணவு முறையை சொல்லியிருக்கோம், அதுக்கான ஆயில் மசாஜ் முறையை சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். மற்றபடி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். நமது இறைவனை மையத்தை வந்து நேரில் அணுகி அதுக்கான சிகிச்சை முறையை நீங்கள் எடுத்து முழுமையாக குணமடையலாம்.